நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா ஐயோ, இங்கதான் இருக்கிய நீ? ஏன் என்ன பார்த்தோன்னே ஷாக் ஆகுற? நீ நைட்ல குடிச்சு நான் பார்த்ததே இல்லையா? முழு பாட்டில மறைச்ச, இந்த மூடியை மட்டும் விட்ட. இல்லப்பா, அப்பா ஒரே குவார்டர் தான் வச்சிருக்கிற. எங்க நீ பங்கு கேட்டுறியோடு பயந்துட்டேன். உன் குவார்டர்லாம் இப்ப யாருக்கு வேணும்? அப்பா ஏன் பத்தாதுன்றியா? அப்பா உனக்கு விஷயம் தெரியாதா? நான் குடிக்கிறத விட்டேன்பா. சரவணா, ஏன் இப்படி அப்பா நெஞ்சில இடியே இறக்குற? இதை கேட்கறதுக்காக நான் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனேன். அப்பா நீ எல்லாம் ஒரு அப்பனாப்பா. ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? பெத்த புள்ள குடிக்கிறத விட்டேன்னு சொல்றேன், சந்தோஷப்படாம இடி இடிக்குது மழை பெய்யுதுன்னு ஏதோ உளறிட்டு. ஏன் திடீர்னு இப்படி ஒரு நல்ல வேஷம்? நல்ல வேஷம்லாம் இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நான் நல்லவனா கன்வெர்ட் ஆயிட்டேன்பா. நோ நெவர். எஸ் எவர். என்னப்பா ஆச்சு? ஏதாவது மட்டமான சரக்கு சாப்பிட்டுட்டு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா? இல்லப்பா, வாழ்க்கையிலே இப்பதான் நான் ஒரு உயர்ந்த சரக்கை பார்த்தேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த சனி என்னெல்லாம் தொடக்கூடாது. பார்த்ததுக்கே இவ்வளவு பில்டப்பா. ஏப்பா ஏதாவது ஃபாரின் சரக்கா? லோக்கல் தான்ப்பா. குழப்புறானே. என் பொண்டாட்டி யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அடப்பாவி, இவ்வளவு நேரம் பொண்ணை பத்தியா பேசிட்டு இருந்த? யார் அந்த சீமாட்டி? வேர் பார்த்த, வெண் பார்த்த, ஹவு பார்த்த? ஹை பார்த்தேன், சுப்பையா கல்யாணத்தை பார்த்தேன், 4 நாள் முன்னாடி பார்த்தேன். உன்னோட தோழியா பார்த்தேன்பா. அவளுக்கு ஓகேவான்னு கேட்டியா? டபுள் ட்ரிபிள் ஓகேப்பா. ஓ டேய், அப்பா அவளை ஒரு தடவை பார்க்கணும்டா. நீ பார்த்துருக்கப்பா? பார்த்துருக்கா? சரவணா, பொண்ணோட பேரை சொல்லு, யோசிக்கிறேன். மீனாட்சி. ஒரு கல்லடக்குறிச்சி. ஐயோ, அவளேதான் இவளா? ஆமாவா? அப்பா அப்பா பயப்படாதப்பா. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசிட்டியா? நான் எப்படி போவேன்? நான் போனாதான் வெட்டிடுவாங்கல்ல. அப்புறம் நீ தான் போனோம். நானா? எப்பா ஏய், என்னப்பாச்சு? அடிச்ச போதையெல்லாம் இறங்கிடுச்சேடா. அப்பாவை தனியா ஆப்கானிஸ்தான் போக சொல்றியடா, எப்படி நான் போவேன்? அப்பா நீ போய் பேசி முடிச்சாதான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்ல காலம் பூரா கல்யாணமே பண்ணிக்காம சன்னியாசம் வாங்கிடுவேன். டேய், ரெண்டாவது சொன்னது பெட்டரா இருக்கேடா, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. போ, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு 2 புள்ளைய பெத்துட்ட. உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் உனக்கு ஆசை இல்ல? இருக்குடா, ஆனா இந்த பொண்ணு விஷயத்துல நீ கல்யாணம் பண்ணிப்ப, ஆனா அது பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன்டா. அது மட்டும் இல்ல, அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் நீ தான் பேசி சமாளிக்கணும். டேய், உங்க அம்மா சரியான அல்வுமாச்சாடா. உன் அக்கா ஒரு லஷ்கரி தொய்பாடா. அவங்களுக்கு நடுவுல வெள்ளப்புறாவான என்ன பறக்க விடுறியடா. அப்பா நீ தான் அமைதி படையா செயல்பட்டு இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணும், புரியுதா? பிரச்சனைன்னு வந்தா மீனாட்சி அன்னைக்கு மாதிரி உண்மையை சொல்லுவாளா? சொல்றேன்தான்ப்பா சொன்னா, ஆனா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் சொன்னா அவளுக்கு பிரச்சனை, ஓ. சொல்லனா உனக்கு தானே பிரச்சனை. அவளால பிரச்சனையை சமாளிக்க முடியாதுப்பா. நீ தான் புத்திசாலியாச்சே, சமாளிச்சிருவ. அதனாலதான் சொல்ல வேணாம் சொல்லிட்டேன். அட பாவி, அவ்வளவு நல்ல மனுஷனாடா நீ. முதல்ல நம்ம அம்மா கிட்ட பேசு, அப்புறம் பொண்ணு வீட்டுல பேசு, புரியுதா? ஆனா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வச்சுக்க, இந்த சரவணம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்பா. என்னப்பா பண்ணுவேன்? இப்படி டக்குன்னு கேட்ட எப்படிப்பா? இனிமேல் தானே அதை பத்திலாம் யோசிக்கணும். ஆனா கவலைப்படாத, கண்டிப்பா ஏதாச்சும் செய்வேன். சரவணா, அப்பாவுக்காக வேண்டிக்கப்பா. கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா முடியும்பா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா பரவாயில்ல, இந்த அப்பாவே முடிச்சிட்டா. என் மூத்த மகனுக்கு ராஜசேகரன் உன் பேரை வைக்கிறேன்பா. இது உன் மேல சத்தியம்பா.
வாங்க அத்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தா. என்ன காலேஜ் போலியா? லீவ் அத்தா. லீவா இல்லை நீ கட் அடிச்சிட்டியா? உள்ள வாங்க. என்னாச்சு, எப்படி இருக்கீங்க? யாரு? என்ன தெரியலையா? ஓஹோ, மீனாட்சி மாப்பிள்ளையா? ஆமாம்மா, நான் மீனாட்சி மாப்பிள்ளையே தான். வாயா, நீ நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்கச்சி. ஆமா, ஏன் வீட்டு வாசல்ல ஒத்தையில உட்காந்துருக்கீங்க? நீ இந்த ஊருக்கு காவல்னா நான் இந்த தெருவுக்கு காவல். என் கண்ணை மீறி யாராவது இந்த தெருவில் போயிட முடியுமா? இந்தாங்க. என்னது இது? குத்தாலம் போயிருந்தேன். அங்க குழந்தை வெத்தலையை பார்த்ததும் எனக்கு உங்க ஞாபகம் வந்துருச்சு. அதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டு. அடாடாடாடா, எங்க போனாலும் இந்த ஆட்சியை ஞாபகம் வச்சிருக்கிறியே, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உங்களை மறக்க முடியுமா ஆச்சி? நல்லா இருக்கியா? நல்லா இரு. வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கா, ஹீரோ வந்திருக்காரு. யாரு? ரேடியோ மிர்ச்சியா? இல்ல இல்ல, இவர் செகண்ட் ஹீரோ, போலீஸ் அத்தா. அப்படின்னா எனக்கு 2 அத்தானா? போட்டோனா ஒண்ணு. வர வர வாய் காதுல இருக்குன்னு எழுது. எதுல கிண்டல் பண்ணணும்னு இல்ல? சாரிக்கா, கோச்சிக்காத. இப்ப எதுக்கு வந்திருக்காரா? தெரியல. நாங்க போய் பார்த்துட்டு வரட்டுமா? வா வா.